வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேல் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் திருவண்ணாமலை, பள்ளியம்பட்டு, தண்டாரம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென அரை மணி நேரத்திற்கு மேல் மிதமான மழை பெய்தது. விழுப்புரம், கோலியனூர், வளவனூர், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், கெடிலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், உரக்கடம், சுங்குவார்சத்திரம், வல்லக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டில் கூட்டு களவாணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக திருச்சியில் பாஜக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் பங்கேற்றனர். பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான். அதனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அன்பு சொந்தங்களே, நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கின்றார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிற மாநில கட்சிகளை அழைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடத்திய கூட்டம் தன் ஆட்சியின் தவறுகளை மக்கள் கண்களிலிருந்து மறைப்பதற்காக நடத்தப்பட்ட நாடகம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மேலும் தீவிரமாக போராட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பது தொடர்பான குழுவின் ஆயுட்காலம் 9 மாதங்கள் மட்டுமே என்றும், அதனால் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நம்பிக்கை இல்லை என்றும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அவுட் சோர்சிங் முறையில் பணிகளை மேற்கொள்வதாகவும், இது சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டிற்கும் எதிரானது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சரண் விடுப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலாக்கப்படும் என கூறுவது தங்களை ஏமாற்றும் செயல் என்றும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கூறினர். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு நிதி இல்லை என கூறுவது ஏற்கத்தக்க காரணம் அல்ல என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே சிபிஎஸ் என்ற திட்டத்தின் மூலமாக ஒரு 75,000 கோடி ரூபாய் அரசு ஊழியர் ஆசிரியரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பணம் அரசிடம் இருக்கிறது. அதே அளவுக்கு மாநில அரசாங்கமும் பங்கு தொகையை செலுத்தியிருக்க வேண்டும். இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாயை வைத்தே இந்த ஓய்வூதிய திட்டத்தை அவர்களால் செயல்படுத்த முடியும். ஆகவே நிதி இல்லை என்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுகிற காரணம், இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களிடம் நிதி இல்லை என்று அவர்கள் சொல்வது ஏற்கத்தக்க காரணம் அல்ல. ஆகவே 21ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.
உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மேல்பாதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இரு சமூகத்தினரும் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே உள்ள இந்த கோயிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவிழாவின் போது கோயிலுக்குள் சென்ற பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் பூட்டப்பட்ட கோயிலை திறக்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பட்டியல் சமூகத்தினரை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக கோயிலுக்குள் 8 கண்காணிப்பு கேமராக்கள், கோயிலுக்கு வெளியே 2 கேமராக்கள் என மொத்தம் 10 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் இரு சமூகத்தினரும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் பெருந்திட்ட வளாக பணி தொடர்பாக வீடியோ வெளியிட்ட பாஜக பிரமுகரை காவல்துறையினர் வீட்டிற்கு சென்று தேடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோயில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பிடம் பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் கழிப்பறையில் அனைத்து பொருட்களும் தற்போது சேதமடைந்து உள்ளதாகவும் தரமாக கட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டி பாஜக மத்திய அரசு நலப்பிரிவு தெற்கு மாவட்ட செயலாளர் பிருத்திவிராஜன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். எதுக்கு முதல் கூட்டு வரணும், என்ன கேஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்க லாயரோட வர போறோம் காலையில. நீங்க சொல்லுங்க என்ன கேஸ்ன்னு. வீட்டுல இல்ல இல்ல உங்க அப்பாவுக்கு மேல அவருக்கு தெரியும். சரியா? இல்லை, அப்ப நீங்க எங்க அப்பாட்ட பேசுங்க. அவங்க நேர்ல வரும்போது அவங்ககிட்ட பேசுங்க. நீங்க என்கிட்ட வந்து பேசுனா என்ன கேஸ் எது நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் திருச்செந்தூரில் உள்ள பிருத்திவிராஜ் இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்றனர். 2023ஆம் ஆண்டு அவர் மீது பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக பிருத்திவிராஜை விசாரிக்க வந்துள்ளதாக வீட்டில் இருந்தவர்களிடம் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் பிருத்திவிராஜ் வீட்டில் இல்லை என அங்கிருந்தவர்கள் தெரிவித்த நிலையில் அரை மணி நேரம் காத்திருந்த காவல்துறையினர் பின்னர் திரும்பிச் சென்றனர். நான் எதுக்கு திறந்து காட்டணும்? நீங்க யாருன்னே தெரியாது. 10 பேர் காலை 4 மணிக்கு வந்து என் கதவை போட்டு மிதிக்கீங்க, ஜன்னலை உடைக்க ட்ரை பண்றீங்க, லைட் உள்ள எடுத்து மிரட்டுறீங்க. ஈரோடு அருகே ரவுடி ஜான் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட கார்த்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சேலத்தைச் சேர்ந்த ஜான் கடந்த 19ஆம் தேதி காரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கார்த்தி உள்ளிட்ட 4 பேர் காயம் காரணமாக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை நிறைவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கார்த்திக் சிறையில் அடைக்கப்பட்டார். கொலையில் தொடர்புடைய சேலத்தைச் சேர்ந்த பார்த்திபன், அழகரசன், சேதுவாசன், பெரியசாமி, சிவக்குமார் ஆகிய 5 பேரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஜீவகன் மற்றும் சலீம் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். புலியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முயல் வேட்டையாடிய 6 பேரை வனத்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது அவர்கள் சென்ற வேனை மறித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். துறையூர் அருகே பொன்னாங்கனிப்பட்டியில் நடைபெறும் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு முயல் வேட்டையாடி கொண்டு வரப்படுவது வழக்கம். இதன்படி முயல் வேட்டையாடி கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து துறையூர் திருச்சி சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். 6 பேரையும் வனத்துறையினர் விடுவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவையில் யானை தந்தம், சிறுத்தையின் பற்கள் மற்றும் நகங்களை விற்க முயன்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காந்திபுரம் ராம்நகர் அருகே 4 சக்கர வாகனத்தில் நடத்திய சோதனையில் மேட்டூரிலிருந்து கோவைக்கு சென்ற யானை தந்தம் மற்றும் சிறுத்தையின் பல், நகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வன உயிரின பொருட்களை விற்பனைக்கு எடுத்து வந்ததாக கிருபா, சதீஷ்குமார், விஜயன், கௌதம் ஆகிய 4 பேர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அரிசி மீதான ஜிஎஸ்டி வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர் சங்கங்களின் சம்மேளன பொதுக்குழு கூட்டத்தில் சேலத்தில் நடைபெற்றது. இதில் 25 கிலோ மற்றும் அதற்கு கீழ் பேக்கிங் செய்யும் அரிசிக்கு விதித்துள்ள 5% ஜிஎஸ்டி வரியை மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மேலும் தவிட்டுக்கு 5% GST வரியை ரத்து செய்ய வேண்டும், நெல்லுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டுமே சந்தை கட்டணம் வசூலிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. சென்னை மும்பை அணிகள் மோதிய IPL லீக் போட்டியை புதுக்கோட்டையில் ரசிகர்கள் பிரம்மாண்ட LED திரையில் கண்டு ரசித்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவில் பிரம்மாண்ட LED திரையில் திரையிடப்பட்டது. இதனை ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். IPL T20 கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சாதனையுடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 286 ரன்கள் குவித்தது. இஷான் கிஷான் 106 ரன்களும் ஹெட் 67 ரன்களும் விளாசினர். ராஜஸ்தான் தரப்பில் துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து விளையாடிய ராஜஸ்தான் 6 விக்கெட்டுகளை இழந்து 242 ரன்கள் எடுத்து 44 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அதிகளவாக துருவல் ஜூரல் 70 ரன்கள், சாம்சன் 66 ரன்கள் எடுத்தனர். ஹைதராபாத் தரப்பில் சிம்ரஜித் சிங், ஹர்ஷல் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.